இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி இயக்கத்தில் எப்படி வந்திருக்க கடைசி உலக போர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்ப்போம். 2028 சைனாவும் ரஷ்யாவும் யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து வெளியே வந்து ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்காங்க. அதனால் அதில் வந்து எல்லா கண்ட்ரியையும் சேர சொல்கிறாங்க. சேராத கண்ட்ரி மேலெலாம் நாங்கள் வார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்தியா சேரலாமா வேணாமாங்கிற ஒரு டயகனாலில் இருக்கிறாங்க. அதனால் இந்தியா மேலே நியூக்ளியர் வெப்பன்லாம் போடுறாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டில் நட்ராஜ் வந்து பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார். அடுத்த சிஎம்மாக யாரை உட்கார வைக்கலாங்கிற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது. அப்போ வந்து இந்தியாவில் வார் நடக்குது. அதுக்கடுத்து ஹீரோ என்ன பண்ணார், அவர் திரும்ப அவர் நாட்டை கைப்பற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ரைட்டர், டைரக்ஷன், ப்ரொடியூசர், மியூசிக் எல்லாமே ஹிப்ஹாப் ஆகி தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப் ஒன்று ப்ளே ஆகுது. வேர்ல்டு வார் 2ல் ஜப்பானில் நியூக்ளியர் வெப்பன் போட்ட பிறகு எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. இனி எந்த கண்ட்ரிலையுமே நியூக்ளியர் வெப்பன் போடக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து இப்போ கரண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் 2028 ரஷ்யாவும் சைனாவும் அதுலேருந்து வெளியே வந்து ரிபப்ளிக்னு ஒன்று ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஷனலாக சொல்லியிருக்காங்க. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆகி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அனகா அவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இது போக நிறைய தெரிந்த முகங்கள் நடித்திருந்தாலும் அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாகவே இல்லை. நம்ம ஹரி சுத்தம்மனாக இருக்கட்டும், அழகன் பெருமாளாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், இவங்க கேரக்டர்லாம் அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லவே இல்லை. ஆனால் இந்த எல்லா கேரக்டர்ஸோட நட்ராஜ் கேரக்டர் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். விஷுவல்ஸாக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு லோ பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷுவல்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் ப்ளே இல்லாதனால இந்த படம் வந்து அந்தளவுக்கு கிரிப்பிங்காக பார்க்க முடியல. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தில் கேரக்டர் எதுவுமே அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லாதனால ஒரு 3 வில்லன் கேரக்டர் காமிக்கிறாங்க. ஒரு சைனீஸ் ஜென்ரல்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, சைனீஸ் மாஸ்டர் மைண்டட்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, பிரியங்கான்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த 3 கேரக்டரோட எண்டிங்குமே ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ரைட்டிங்கும் ஒழுங்காக இல்லை. இது போக ஹிப்ஹாப் ஆகி தான் ஹீரோன்னு மென்ஷன் பண்ணியுமே அவருக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. இந்த எல்லா கேரக்டரை விட நட்ராஜ் கேரக்டருக்கு தான் ரைட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரோட அவர் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக ஒன் நேஷன் ஒன் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி தான் படத்தில் வார் ஃபுல்லாக நடக்குது. அதை அவங்க அச்சீவ் பண்ணி முடிச்சுமே என்ன பர்பஸ்க்காண்டி அது நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ கதை வந்து எதை நோக்கி போகுதுன்னே நமக்கு தெரில. இது போக டெக்னிக்கலி இது ஒரு நல்ல படமாக இருந்தாலும், ஒரு நல்ல கருத்தை சொல்ல வந்த படமாக இருந்தாலும், ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு கிரிப்பிங்காக இல்லை. இவ்வளோ ஃப்ளாஸ் இருந்ததுனால இது ஒரு ஆவரேஜ் வாட்சபிள் ஆகிடுச்சு. இப்போது இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.